சுயமரியாதை இயக்க தலைவர் சவுந்தரபாண்டியன் பிறந்த ஊரான பட்டிவீரன்பட்டியில் அவருக்கு உருவ சிலை மற்றும் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாமக மாநில பொருளாளர் திலகபாமா நன்றி தெரிவித்தார். இதுகுறித்து சிவகாசியில் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்துள்ளார். அப்போது சுயமரியாதை இயக்க தலைவர் சவுந்தரபாண்டியன் பிறந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் அவருக்கு உருவ சிலை மற்றும் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். இதற்காக முதலில் குரல் எழுப்பிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவர் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். பட்டிவீரன்பட்டியை சுயமரியாதை மண் என்று அழைப்பதற்கு காரணமாக இருந்தவர். தென் தமிழகத்தில் அனைத்து சமுதாயங்களும் ஒருங்கிணைந்து எந்த விதத்திலும் ஒடுக்கப்படுதல் இல்லாமல் வாழ்வதற்கு தொடர்ந்து பயணித்தவர். கல்வியில் எல்லோரும் கல்வியை பெற வேண்டும் என்ற வகையில் கல்வி வளர்ச்சிக்காக லாட்டரி சீட்டு நடத்தி உதவித்தொகைக்காக அந்த பணத்தை கொண்டு சேர்த்தவர். ஒவ்வொரு இளைஞனும் கல்வி கற்க வேண்டும். அது மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெண்கள் மருத்துவக் கல்லூரி கற்க வர வேண்டும். அப்படி வருகிற பெண்களுக்கு கல்வித்தொகையாக அவர்கள் படிப்பு செலவு, அவர் தங்குமிடம், அவர்களுக்கு உடை, அனைத்து செலவுகளையும் ஏற்றவர். அச்சம் அகற்றிய அண்ணல் சவுந்தரபாண்டியனார். இன்றைக்கு தமிழகம் திராவிட இயக்கங்கள் மறந்து போன ஒரு தலைவர். இந்த திராவிட இயக்கங்களின் ஆதிப்புள்ளியாக இருந்தவர். அவரின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றும், மணிமண்டபம், அவர் பிறந்த ஊரில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று முதலாக உரத்த குரலில் சொல்லியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவரின் குரலை தொடர்ந்து அத்துணை இயக்கங்களும் சமுதாய தலைவர்களும் வழிமொழிந்தார்கள். அதையொட்டி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மணிமண்டபம் அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு முதல்வர் அவர்கள் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். முதலில் காலந்தாமதமாக இருந்தாலும் சுயமரியாதை இயக்கத்தின் நீதி கட்சியின் ஆதாரமாக இருந்தவர்களை இன்றைக்கு இருக்கிற அத்தனை பகுத்தறிவாத சிந்தனைகளுக்கும் செயற்பாட்டுகளுக்கும் ஆதிப்புள்ளியாக இருந்தவரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக மணிமண்டபமும் உருவச்சிலையும் அமைக்கப்படும் என்று ஒப்புதல் கொடுத்த முதல்வர்களுக்கு நன்றியை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும், பட்டிவீரன்பட்டியின் பிறந்த மகள் என்பதன் அடிப்படையிலும் எனது மனமார்ந்த வணக்கத்தை, நன்றியையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் பாண்டி பஜாரை சவுந்தரபாண்டியனார் வளாகம் என்று இருந்ததை இன்றைக்கு வெறும் பாண்டி பஜாராக மாற்றி சரியாக உச்சரிப்பு கொண்டு செல்ல வேண்டும் என்பதனையும் முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சுயமரியாதை கற்றுத்தந்த WP சவுந்தரபாண்டியனார் அவருக்கு அவர் பிறந்த மண்ணில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும், அவரது பிறந்த நாளை அரசு விழா கொண்டாட வேண்டும் என்றும் முதன்முறையாக அறிக்கை வெளியிட்டு அந்த செய்தியை, அந்த தேவையை, உணர்வை கடத்திய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகள். எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக உறுதிமொழி அளித்த முதல்வர்களுக்கும் பட்டிவீரன்பட்டியின் மண் சார்ந்து மகள் என்பதில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன்.